காசு போட்டு பேசினா குருவி மாதிரி கத்திக்கிட்டே இருக்கும்ல. இந்த ஸ்பீக்கர் பண்ண போடு, சவுண்ட் கேட்கும். அண்ணா ஃபோன் நம்பர் குரு. அண்ணா சித்திர ஒரு ஃபோன் போட்டு தட்டுமா? படிக்க. இந்த அடே பேசு. ஏன் வச்ச? பயமா இருக்குப்பா. ஏல அவளே பேச சொல்றா, நீ பயப்படுற. பேசல. ஸ்பீக்கர் ஃபோன் நமக்குள்ள சத்தம் கேட்கும். ஏய் நம்ம தலைவர் பாட்டு வச்சிருக்காடே. ஹலோ ஹலோ, யாவத சரவணன் பேசுறேங்க. சரவணா, நான் தான் ரம்யா பேசுறேன். உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லுங்க. போன்ல பேசுறதை விட நேர்ல பேசினா நல்லா இருக்கும். எனக்காக தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கிற சர்ச்சுக்கு வர முடியுமா? வரேன்னு சொல்லு. வரேங்க. மறந்துடாத சரவணா, ப்ளீஸ். உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். கண்டிப்பா வந்துடுறேங்க. வந்துரு. சரிங்க. ஏ இது நிச்சயமா லவ் தாம்ல. இல்ல மாப்பிள்ள பெரிய ஆள் ஆயிடுவேடி, என்னெல்லாம் மறந்துடாதுல. இதே மார்க்கெட்ல எனக்கு ஒரு காய்கறி கடை வச்சு கொடுடி. டேய் மாப்பிள்ள, அப்படியே எனக்கு ஒரு பலசர கடை வச்சு கொடுல. நானும் முதலாளி ஆவன்ல. ஏல உனக்கு ஒரு வெச கடை வச்சு கொடுல. குடிச்சு விட்டு சாகட்டு மூதிகளா. ஏன் இப்படி அலையறீங்க? குடுப்பாம்ல. ஏல அவ தாம்பரம்ல வர சொல்றா. தாம்பரம் இல்லலே, தாம்பரம். தாம்பரம் சர்ச்சு வந்தாச்சு. ஓகே, ஆளக்கானமே. அண்ணா ஒரு ரோஜா பூ கொடுங்க. 5 ரூபா கொடுப்பா. ஐ லவ். சரி. ஹலோ அண்ணா, குங்குமம். நான் சரவணன் பேசுறேங்க. தாம்பரம் சர்ச்சு முன்னாடி நிக்கிறேங்க. நீங்க எங்க இருக்கீங்க? ஐயோ சரவணா, நீயா? உன்னதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சாரிப்பா, எங்க அப்பா என்ன அவசரமா அண்ணா நகர் வர சொல்லிட்டாரு. அதனால தாம்பரத்துல இருந்து இப்பதான் அண்ணா நகர் போய்கிட்டு இருக்கேன். நீயும் கோச்சிக்காம எனக்காக அண்ணா நகர் டவர் வர முடியுமா? 10 நிமிஷத்துல நிப்பங்க. அண்ணா நகரா? அண்ணா நகர் 18 கிலோமீட்டர் தான், போயிருவோம். ஹலோ, சரவணன் பேசுறேங்க. அண்ணா நகர் டவர் கிட்ட வந்துட்டாங்க. சரவணா, சாரி சரவணா. என் ஃப்ரெண்ட் பூஜாவுக்கு அடிபட்டு அடையார் மலர் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்களா. அதனால நான் இப்ப அவசரமா போய்கிட்டு இருக்கேன். ப்ளீஸ் என்ன கோச்சிக்காம எனக்காக அடையார் பஸ் ஸ்டாப் கிட்ட வர முடியுமா? என்னங்க இப்படி கேக்குறீங்க? ஈஸெல்லாம் வந்து நிப்பேன் பாக்குறீங்களா? இல்ல சரவணா, அண்ணா நகர்ல இருந்து அடையாருக்கு 20 கிலோமீட்டர். அதனாலதான். இதெல்லாம் நமக்கு சப்ப மேட்ருங்க. நான் வந்து நிக்கிறேங்க. ஹலோ, நான் சரவணன் பேசுறேங்க.
சரவணா, நான் வந்துகிட்டே இருக்கேன். மலர் ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்க பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்க. நான் வரேன். இங்க ஒரே மலை இடியுமா இருக்குது. பரவாயில்ல, நான் இப்படியே வந்துடுவேன் சரவணா. நீ அங்கேயே வெயிட் பண்ணு. சரி, வெயிட் பண்றேன். என்ன சரவணா நிக்கா? ஏய், என்னடே சரவணா இங்க நிக்க? நீ என்னடா இந்த பக்கம் சரக்கு போட போறியா? அதை விடல, ரம்யாவை பத்தி பேசினியாடி? இல்லடே, தாம்பரம் வர சொன்னாலா? தாம்பரம் போனா அவங்க அப்பனா அண்ணா நகர் வர சொல்லிட்டான். அவ ஃப்ரெண்டு யாருக்கும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாம்ல, ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன் அடையா இருக்குவான்னு சொன்னான். காத்து இருந்து இப்பதாம்ல போனை போட்டேன். எவ்வளவு நேரம் ஆனாலும் அங்கே இருச்சரவனா கண்டிப்பா வந்துடுறேன்னு சொல்லியிருக்கா. அவ வரமாட்டாளு, உன்னை நல்லா ஏமாத்திருக்கா. என்னல சொல்ற? அவ ஃப்ரெண்டுங்களோட ஹோட்டல்ல கூத்தடிச்சிட்டு இருந்தத நான் சரக்கு போடும்போது பார்த்தேன்டி. உன்னை அலைய வைக்க வேணும்னே செஞ்சிருக்கா. சரி சரவணா, நீ மார்க்கெட்டுக்கு வந்துரு, நான் சரக்கு போட்டு வந்துடுறேன். ஏண்டி ரம்யா, அந்த மாக்கான அண்ணா நகர் அடையார்னு சுத்த வச்சுட்டியேடி. இத பாருடி, நீ செய்யறது ரொம்ப தப்பு. என்கிட்ட மோதுனா சும்மா விடுவேனா? இதுல என்ன காமெடி தெரியுமாடி? அவ எனக்கு ஃபோன் பண்ணி, ஹலோ, நான் சரவணா பேசுறேங்க, நீங்க இங்க வர வேணாங்க, இங்க ஒரே மழையா இருக்குங்க, வெயிலும் மழையும் எனக்கு ஒன்றும் புதுசு இல்லைங்க, ஆனா உங்க உடம்பு தாங்குமான்னு குணா படத்துல கமல் அபிராமின்னு சுத்தின மாதிரி அவன் என் பின்னாடி ரம்யா ரம்யான்னு பைத்தியமா அலைறாண்டி. பைத்தியாரனாடி? நான் பைத்தியாரனா? எதுக்கு நீ நாளே வச்ச? ஆமாண்டா, நீ பைத்தியக்காரன் தான். ஊர் ரேஞ்சுக்கு நான் வேணுமா? நம்ம தகுதி என்னன்னு யோசிக்க வேண்டாம்? நானும் அடி கண்ணி நெஞ்சு காட்டி தாம்பரம் அடையார் நாளே வச்ச. ஆமாண்டா, உன்னை அலைய வைக்கணும் அப்படி செஞ்ச. ஒரு பணக்கார பொண்ணு சொன்னா அது காதல் நம்பிடுவியா? நம்பிக்கை தாண்டி காதல். தாலி கட்டி புருஷன் மொண்டாட்டி உடலும் இணைஞ்சதுக்கு அப்புறம் தாண்டி கல்யாண வாழ்க்கை. ஆனா காதல் அப்படி இல்லடி. மனசு இணைஞ்சாலே போதுண்டி, அடுத்த நிமிஷமே. இதெல்லாம் உன்ன மாதிரி பணக்கார பொண்ணுங்களுக்கு எங்கடி தெரிய போகுது? வியாபாரத்துக்காக அலையும் போது கூட உடம்பு தாண்டி வலிச்சது. ஆனா நீங்க உனக்காக அலையும் போது மனசு சேர்த்து வலிக்குதுடி. போடி. ரம்யா, மத்தவங்க மனசை கஷ்டப்படுத்துறது 1000 கொலைக்கு சமண்டி. இனிமே இந்த தப்ப செய்யாத. இதையன்னு ஒண்ணு இருந்தா. வியாபாரத்துக்காக அலையும் போது கூட உடம்பு தாண்டி வலிச்சது. ஆனா நீங்க உனக்காக அலையும் போது மனசு சேர்த்து வலிக்குதுடி. ரம்யா, மத்தவங்க மனசை கஷ்டப்படுத்துறது 1000 கொலைக்கு சமண்டி. இனிமே இந்த தப்ப செய்யாத. ஏல சதப்பல, எங்கல போனீங்க? ஓனர் உங்களை தேடுறாருல. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ பொத்திக்கிட்டு போ. வந்துட்டா. இல்ல, ஓனர் ஒரு நாளைக்கு உதச்சாத்தாம்ல சரியா வரும். ஆமா, இந்த கணேசனிங்கானா சரவணனிங்கானா? எதுக்குடி? ஏல சரவணன் அந்த பொண்ணுகிட்ட லவ் சொல்லணும்னு போனேன், சொல்லியிருப்பானா? அவன் போன வேகத்தை பார்த்தா நேரத்துக்கு இந்த புள்ள கூட ஒரு பாட்டே பாடி இருப்பான். ஏ, நீ சொல்லி சர்தாமடே, அவனும் அந்த மாதிரி ஆள் தான். ஏ, அங்க பாத்தியா? வா, அந்த பொண்ணுகிட்ட போய் பேசுவோம். ஏய், பொம்பளை பிள்ளை கிட்ட உனக்கு இல்ல பேச்சு, எல்லாம் சரவணன் காலைல பேசிக்கலாம். ஏ டச்சுக்கு பொறுக்கி நாய் அறிவில்ல. ஏல செருக்குள்ளேங்களா யாருமே கைய வைக்கல. ஏய் சட்டை நில்ல. சீக்கிரம் மார்க் போட்டு எஸ்கேப் பண்ண டேய். சொல்ல கேடா. என்ன நிறுத்தி விடாதல. ஏய் சல்லிப்பையில எப்படி ஓடுறாங்க பார். ஏய் இல்லலாச்சி. ஏல கைய கிழிஸ்டானுவே. ஐயோ, கையில ரத்தம் வருதுங்க. ஒண்ணு இல்ல, விடுங்க. செருக்குள்ளேங்க ஓடிட்டானுவே. நாங்க பாத்துக்கறோம், நீங்க போங்க. இல்லங்க, ரத்தம் அதிகமா வருது, வாங்க ஹாஸ்பிடல் போலாம். ஒண்ணு இல்லங்க, கொஞ்சம் குறுமண அள்ளி போட்டா சரியா போயிடும். உங்களுக்காகவும் சரவணனுக்காகவும் ஏதாவது ஒண்ணுனா உயிரே கொடுப்பாங்க. நீங்க போங்க. சரவணன் மட்டும் பாத்துட்டு இருந்தா செருக்குள்ளே கொண்டு குடல் எடுத்துப்பாங்க. நீங்க போங்க. நீங்க போங்க. முதல்ல சரவணன் போய் பாப்போம்ல.